லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் விளம்பர வீடியோவில் தனது இசையை தனது ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்தியதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு பதிப்புரிமை அறிவிப்பை அறிவித்துள்ளார். 1983 ஆண்டு வெளியான தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாவா பக்கம்பா என தொடங்கும் பாடல் இடம்பெற்றது. அதில் நடிகர் கதாநாயகனாகவும் நடித்திருந்தார். பாடலை ரீமேக் செய்ய தயாரிப்பாளர்கள் தனது அனுமதியை பெற வேண்டும் அல்லது அந்த பாடலை கொண்ட பகுதியை வீடியோவில் இருந்து நீக்க வேண்டும் என்று இளையராஜா தனது நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனை எப்போவோ முடிந்தது. ஆனால் கூலி படத்தில் இன்னும் நிறைய இளையராஜா பாடல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம். அதனை லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருந்தார். இதனை அறிந்த இளையராஜா செய்தியாளர் சந்திப்பில் கோபம் அடைந்துள்ளார். மீண்டும் ரஜினி சாரை தரம் குறைவாக பேசியுள்ளார். என்ன மீறி எப்படி கூலி படம் ரிலீஸ் பண்றீங்கன்னு பாக்குறேன் என சவால் விட்டுள்ளார். இதனை அறிந்த ரஜினி சார் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். அவரின் படம் மட்டும் இது மாதிரி புகார் செய்கிறார் என கோபமாக பேசியுள்ளார். பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகும் ஸ்டார் நடிகர்களின் திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெறுவது திரையுலகிற்கு அவசியம். அப்போதுதான் தியேட்டர்கள் நிரம்பி வழியும். தமிழ் சினிமாவில் தியேட்டர்காரர்கள் அப்படி எதிர்பார்க்கும் முக்கிய நட்சத்திரங்களில் ஒருவர் ரஜினி சார். ரஜினி சாரின் வர இருக்கும் திரைப்படம் கூலிக்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது. அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனரும் நட்சத்திர பட்டாளமுமே ஆகும். லியோ, விக்ரம், கைதி ஆகிய படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்குகிறார். ரஜினி சாருடன் பல்வேறு மொழிகளில் இருந்தும் நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர். இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகர்களில் ஒருவர் ரஜினி சார். இவர் நடிப்பில் வருகிற ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகும் திரைப்படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் தேவா என்கிற கதாபாத்திரத்தில் ரஜினி சார் நடித்துள்ளார். நேற்று இப்படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்து படத்தின் மீது இருந்த எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. திரைப்பட டிக்கெட் குறிப்பாக ட்ரெய்லர் முடிவில் வரும் ரஜினி சாரின் டி ஏஜிங் லுக் மிரட்டலாக இருந்தது. ரஜினி சாரை சம மாசாக படத்தில் காட்டியுள்ளார் லோகேஷ். கண்டிப்பாக ஆகஸ்ட் 14 திரையரங்கம் திறக்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூலி திரைப்படத்தில் தேவ கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் ரஜினிகாந்த் சார் வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி இப்படத்தில் நடிப்பதற்காக ரஜினி சார் ரூபாய் 150 கோடி சம்பளம் வாங்கியுள்ளார் என சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.